பொதுவாக நம்மளில் நிறைய பேத்துக்கு இந்த ஒரு ஹேபிட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியாத விஷயமா இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை நமக்கு தெரிஞ்ச மாதிரியே ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம், இந்த ஒரு ஹேபிட் உங்களில் எத்தனை பேத்துக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. பட் ஆனால் நான் பார்க்குற வரைக்கும் நம்மளால் நிறைய பேத்துக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப்பில் எல்லா விஷயமும் நமக்கு தெரியாது. சில நேரங்களில் சில பேர் இந்த விஷயம் உனக்கு தெரியுமா, இந்த ஒர்க் உனக்கு தெரியுமா, இந்த நபரை பற்றி உனக்கு தெரியுமா, இந்த ஊர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஐயோ இது கூட நமக்கு தெரியல, இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டா அவங்க நம்மளை டீக்ரேட் பண்ணுவாங்களே, அவங்க நம்மளை மட்டமாக யோசிப்பாங்களே, அவங்க நம்ம தப்பாக எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நமக்கு தெரியாத விஷயத்தை கூட தெரியும் சொல்லி சொல்லுவோம். இல்லை அந்த விஷயங்கள் அறகுறையாக தெரிஞ்சிருக்கும், அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹேபிட், இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய பேருக்கு இருக்குது. இது எனக்குமே ரொம்ப நாளாக இருந்துச்சு. நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு மியூசிக் டேரக்டரை பற்றி சொல்லிட்டு இருந்தான். இந்த மியூசிக் டேரக்டர் தான் இந்த படத்துக்கு போட்டிருக்காரு, இதுக்கப்புறம் நிறையா மூவிஸ் வந்து கமிட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான மியூசிக் டேரக்டர் அவங்க தான் சொன்னான். உனக்கு தெரியுமில்ல எவனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் இவர் கூட தெரியலன்னா நம்மளை வந்து தப்பாக எடுத்துக்கலாம்னு நான் தெரியும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யார் இவனே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இந்த மூவி பண்ணியிருக்காரு, ஸோ இப்போ இந்த மூவிஸ்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது தான் ஸோ நான் வந்து ஒத்துக்கிட்டேன், எனக்கு தெரியாமல் சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது கூட தெரியலனா நம்மளை தப்பாக எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் எனக்கு தெரியும், இந்த ஒர்க் ஒன்று தெரியுமா எனக்கு தெரியும், இந்த ஊர் ஒன்று தெரியுமா எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று அறகுறையாக தெரியும், இல்லை அது தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு தெரியும்னு சொல்லி ஒத்துக்கிறோம். ஏன்னா மற்றவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்கிறக்கூடாது, அவங்க இது கூட நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை ஒரு இதை நினைக்கக்கூடாது, லோ எஸ்டீம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு தாட்ன்றது நமக்கு இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே சரியான விஷயம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ராபேக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இது நிறைய விஷயம், நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு மெயினான ஒரு 5 நெகட்டிவான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம். முதலாவது விஷயமா பார்த்தீங்கன்னா நாட் ரியல் லேர்னிங் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு ரியலாகவே ஒரு எந்த ஒரு லேர்னிங்குமே இருக்காது. ஒருத்தவங்க ஒரு விஷயம் இது தெரியுமான்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியலன்னு சொல்லும்போது அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி இது கூட தெரியலன்னு கேட்பாங்க, ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. இதை பற்றி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும், நம்ம அந்த விஷயத்தை தெரியாத விஷயத்தை கற்றுக்கிற முடியும். ஆனால் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, ஆனால் தெரியும்னு சொல்லும்பொழுது நம்மளால் அந்த விஷயத்தை லேர்ன் பண்ண முடியாது. ஒரு ஒர்க்கையோ ஒரு டாஸ்க்கையோ கொடுத்து பண்ண சொல்லும்போது தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நமக்கு வந்து தெரியும்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியல, அப்புறம் சொல்லிக் கொடுத்துன்னு சொல்லி அவங்களும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல உங்களோட லேர்னிங் அப்படின்றது அடி வாங்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயமா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லீட்ஸ் டு மிஸ்டேக்ஸ் அண்ட் புவர் ரிசல்ட்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ரிசல்ட் அப்படியுமே புவராக வரேன்னா மேபி அந்த விஷயங்கள் அறகுறையாக தெரிஞ்சுக்கலாம், இல்லை தெரியாமே இருக்கலாம். ஆனால் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுறதுனால நம்மளோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது சரியாக இல்லாமல் இருக்கலாம், மிஸ்டேக்ஸ் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயமா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் கிரெடிபிலிட்டி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த லாஸ் ஆஃப் கிரெடிபிலிட்டினா என்ன அப்படின்னா அவங்க வந்து நம்ம மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட் அப்படின்றது அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீ முன்னாடியே தெரியும்னு சொல்ல வேண்டியதான், நீ ஏன் தெரியும்னு சொல்லி போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் அப்படின்றது போயிடும் பாருங்க. ஸோ முன்னாடியே தெரியும்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, முன்னாடியே உன்னால் முடிந்த ஒர்க்கும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தெரியலன்னு சொல்லிடுங்க, முடியாதுன்னு சொல்லிடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நாலாவது விஷயமா கிரியேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் என்ன ஆகுது, உருவாகுது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கவும் முடியாது. கேட்டால் அதான் முன்னாடி தெரியும் சொன்னால் அப்போ இப்போ வந்து தெரியும் இப்போ போய் சொல்கிறேன் அப்படின்னு அப்படி கேட்பாங்க. இல்லைனா நம்மளால் தெரியாத விஷயத்தை போய் பண்ண போய் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ப்ரெஷரும் நமக்கு அங்கேயே க்ரியேட் ஆகுது. ஸோ தேவையில்லாத ப்ரெஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் ஃபார்மர் பெட்டர், எனக்கு தெரியாது, என்னால் பண்ண முடியாது, எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க, இல்லைனா எப்படி பண்ணணுன்றதை எனக்கு ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் நமக்கு க்ரியேட் ஆகாது. ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம இருக்க முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாப் அவர் கொலாபரேஷன் அண்டு நம்மளுடைய க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுது. ஸோ ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொல்லும்போது சில பேர் நமக்கு வந்து அவங்க நமக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும், நம்மளுடைய பர்சனல் வைஸ்லையும் கெரியர் வைஸ்லையும் நம்மளால் க்ரோ ஆக முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் பெட்டர், தெரிஞ்சது சொல்லுங்கள், தெரியாதுன்னு சொல்லுங்கள், முடியறதை முடியும்னு சொல்லுங்கள், முடியாததை முடியாதுன்னு சொல்ல கற்றுக்க வேண்டும். ஸோ நானும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்டில் இருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.